ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களே, ஒரு குருவும் அவரோடு கூட அவருடைய சீடர்களும் அடர்ந்த காட்டின் வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். அப்படி அவர்கள் நடந்து போகும்போது ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த ஆற்றை கடக்க முற்படும் போது குருவினுடைய கண்களிலே ஒரு காரியம் தென்பட்டது. தெரியாமல் நீருக்குள் விழுந்த ஒரு தேள் தன்னுடைய கடைசி நிமிடத்திலே போராடி கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். அதன் மீது இரக்கமுற்று தன்னுடைய 2 கைகளால் தண்ணீரோடு அந்த தேளை அள்ளி கரையில் விட முயற்சித்தார். ஆனால் அந்த தேளோ அவரை தன் கொடுக்கினால் ஓங்கி கொட்டியது. வலியினால் அவர் வேகமாக அதை கீழே போட்டுவிட்டார். ஆனாலும் அவருடைய இரக்க குணம் அவரை சும்மா இருக்க விடவில்லை. மறுபடியும் அந்த தேளை தண்ணீரோடு அள்ளி கரையில் விட முற்பட்டார். மறுபடியும் அந்த தேள் அவரை கொட்டினது. அதனுடைய வலி தாங்க முடியாமல் அதை தூக்கி கீழே விட்டு விட்டார். ஆனாலும் இரக்கமுற்ற குரு கடைசியாக ஒரு வழியாக அந்த கொட்டுகிற தேளையும் தண்ணீரோடு அள்ளி கரையில் விட்டார். அவர்கள் அந்த ஆற்றை கடந்த பிற்பாடு ஒரு மரத்தடியில் அமர்ந்த போது சீடன் ஒருவன் கேட்கிறான், குருவே, நான் உங்களை எதிர்த்து பேசுவதாக தாங்கள் தயவாக நினைக்க வேண்டாம். உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் வினவலாமா என்று கேட்டபோது குருவும் கேள் சிஷ்யா என்றார். சொன்னார், வரும் வழியில் உங்களுடைய குணம் வித்தியாசமாக இருந்தது, அது எங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தினது என்று அவன் அவரோடு பேச ஆரம்பித்தான். நடந்த வழியில் அந்த ஆற்றில் நடந்த சம்பவத்தை குறித்து அவன் அவரோடு வினாவினான். இப்படி உங்களை பல முறை கொட்டின தேளை நீங்கள் ஏன் கொன்று விட்டிருக்க கூடாது? நீங்கள் ஏன் அதை கண்டுகிடாமல் அதற்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாமே என்று அவன் அடுக்கடுக்காய் தன்னுடைய கேள்விகளை கேட்டான். அப்பொழுது குரு அமைதியாக இருந்து சீடர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், அது அந்த தேளுடைய குணம், அது என்னை கொட்டும், அது தேளுடைய குணம். ஆனால் நானோ மனிதன், அப்படி அல்ல, நான் அப்படி செய்யக்கூடாது என்று தன்னுடைய உயர்ந்த குணத்தை, அது எனக்கு தீமை செய்தது, நான் அதற்கு தீமை செய்யக்கூடாது, காரணம் நான் இறைவனுடைய படைப்பிலே உண்டாக்கப்பட்டவன் என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு போதித்தார். நாம் வாசித்த வேத வசனத்திலும் கூட தீமைக்கு நாம் தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறியாத பல ஜனங்கள் அவர்களை வேதனைப்படுத்துகிறது, அவர்களை துக்கப்படுத்துவது, அவர்களை காயப்படுத்துவது, அவர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களை அடிப்பது, அவர்களை உதைப்பது, அவர்களை அவமானப்படுத்துவது, இன்னும் பத்திரிகைகளிலே அவர்களை குறித்து அவதூறாய் எழுதுவது, யூடியூபிலே அவர்களை குறித்து அவதூறாய் பேசுவது என்ற பல காரியங்களை தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருந்தாலும் வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் இருந்த மேலான ஒரு குணம், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார்.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எத்தனையோ தீமைகளை அவருக்கு செய்தார்கள். குறிப்பாக அவருடைய பாடு மரணங்கள் நேரத்திலே ஆமென், இயேசு கிறிஸ்துவை பிடித்த போது அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள், அரை நிர்வாணப்படுத்தினார்கள். 40ற்கு 1 குறைய 39 சவுக்கடிகளை இயேசு பட்டார். கசப்பான காடி இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. சுமார் 150 கிலோ எடை கொண்ட ஒரு மரச்சிலுவையை இயேசு சுமந்து கொல்கதா மலையிலே ஏறினதை நாம் பார்க்கிறோம். கசப்பான காடி, முள்ளுகளினாலான ஒரு கிரீடம், இவை அனைத்தையும் செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நன்மையை பெற்ற சகோதர சகோதரிகள். ஆனாலும் இயேசுவின் குணம் ஒரு நாளும் அவர்களை சபிக்கவில்லை, ஒரு நாளும் அவர்களுக்கு தீமை செய்யும்படி முற்படவில்லை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்ந்த பண்பை நாம் அங்கு பார்க்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த உலகம் நம்மை எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், துக்கப்படுத்தினாலும் அதற்கு பதில் நாம் செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய நாடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு முன்மாதிரியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாமும் கூட ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யும்படியான உயர்ந்த குணத்தை உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும், அதை பின்பற்றவும் எங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, ஒருவேளை இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மற்றவர்களுக்கு செய்த தீமைக்கு தீமை செய்யும் எண்ணத்தோடு இருப்பான்னு சொன்னால், இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி உம்மை போல் மாற உதவி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.